டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் விஜய் அவர்கள் தலைப்பு செய்தியாக வர துவங்கியிருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அரசியல் கட்சி சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன ஆக போகிறது அப்படின்றதுக்கான ஒரு மறைமுக அறிவிப்பு வந்திருக்கு. பொதுவாகவே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு செய்தியாக இருக்கும். ஆனால் இம்முறை விஜய் அவர்களை பற்றி வரும் ரூமர்ஸ் எல்லாம் கூட தலைப்பு செய்தியாக அளவுக்கு மாறி இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றிய எதிர்பார்ப்புகளும் பேச்சுகளும் தமிழக மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு முன்பு விஜய் அவர்கள் வெறும் லெட்டர் பேட் மூலமாக தான் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. திமுகவை திட்டவில்லை, அதிமுகவை திட்டவில்லை, பாஜகவை திட்டவில்லைன்னு அப்படின்ற ஒவ்வொரு குறையாக சொல்லி கொண்டிருந்தார்கள். பட் எப்போ அந்த சிஏஏ பற்றி பேசினாரோ அதோடு அதை அடங்கி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். பட் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் அவர் தெரிவித்த கருத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அரசியல் களத்தை சூடேற்றி கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் பார்க்குறோம். நம்ம கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை பற்றி டைரக்டாக திமுகவின் அரசு, அதுவும் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறது முதலமைச்சர் அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையை அவர் விமர்சிப்பதாக தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. நேரடியாக திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்ய இருக்கிறாரோ விஜய் அவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். பட் அதே சமயம் தேர்தல் பரப்புரையின் போது பொன்முடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் திமுகவுடைய ஸ்டாண்டை தான் எடுக்க போகிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் ரசிகர்கள் யாராவது மூலையில் இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, விஜய் அவர்கள் அதே திராவிட மாடல் தான் கொண்டு வர போகிறாரு. அதாவது விஜய் அவர்களுடைய அரசியலும் எங்களுடைய அரசியலும் வேறு கிடையாது, விஜய் வந்தால் அது எங்களுக்கு தான் லாபம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுடைய ஓட்டுகளை எல்லாம் விஜய் பிரித்து விடுவார், அதனால் எங்களுக்கு தான் லாபம். ஸோ விஜய் வந்தாலும் 1000 பொன், வரவில்லை என்றாலும் 1000 பொன் அப்படின்ற அளவுக்கு தான் அரசியல் களம் இருக்கிறது. இப்போது ஒரு அஃபிஷியல் நியூஸாக இல்லாமல் ஒரு ரூமராக வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் விரைவில், அதுவும் இன்னொரு 10-15 நாளில் தன்னுடைய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்த போகிறார் அப்படின்ற அளவுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் பல சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸையும் நியூஸ் ஹேண்டல்ஸையும் வந்திருக்கு. பட் அந்த கொடி 3 கலரில் இருக்கும் அப்படின்னும், அது இன்னும் 10-15 நாளில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிடுவாங்கன்றதும், அந்த 3 கலர் கட்சியின் கொள்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக விஜய் அவர்கள் அதை அறிமுகப்படுத்தியவுடன் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவங்களுடைய பகுதியில் அந்த கொடியை ஏற்றி வைப்பார்கள், கொடி கம்பத்தை நட்டு வைப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருக்கும், கொடியெல்லாம் ஒரு மேட்ரா, கொடி கம்பத்தை அதெல்லாம் என்ன அரசியல் செஞ்சிட போகுது, உலகமே ஸ்பீடாக போயின்னு இருக்குது, இந்த இடத்துல கொடி நடுறேன், கம்பம் நடுறேன், கொடி ஏற்றுறேன், இதெல்லாம் பெரிய அளவில் என்ன மாற்றம் தந்துட போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் ஒரு கொடி அப்படின்றது ஒரு அரசியல் கட்சியோட ரொம்ப 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 அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கிறது. இந்த காலத்தில் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு ஜாலியான நினைப்பாக இருந்தாலும், கொடி நடுபவர்கள் தான் கோட்டையில் கொடியை ஏற்றுவார்கள் அப்படின்றது ஒரு ரூல்னு வச்சுக்கலாம். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் கொடியேற்றப்படுகிறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, அந்த ஒவ்வொரு ஏரியாலையும் உங்களுடைய கட்சிக்கு வேலை செய்வதற்காக நபர்கள் இருக்கிறார்கள் அர்த்தம். குறைந்தபட்சம் ஒரு ஏரியாவில் 5-10 பேர், ஒரு ஏரியான்னு சொல்கிறது ஒரு 2 தெரு 3 தெருவை சேர்த்து சொல்கிறோம். அந்த 2-3 தெருவுக்கு சேர்த்து உங்களுக்கு 10 பேர் வேலை செய்வதற்காக இருக்கிறார்கள். வேலை செய்கிறதுன்றது வேற, கட்சி உறுப்பினர்ன்றது வேற, கட்சிக்காக ஓட்டு சேகரிப்பவர்கள் வேற, ஓட்டு போடுபவர்கள் வேற. அதாவது யார் வேண்டுமானாலும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடலாம், ஆனால் அந்த கட்சியின் உறுப்பினராக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் விஜய்க்கு ஓட்டு போடுவோம்ப்பா, ஆனால் கட்சியிலலாம் இல்லை, உறுப்பினராக இல்லை அப்படின்னாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உறுப்பினரெல்லாம் இருக்கேன், சும்மா ஆப்பில் விஜய் சொன்ன உடனே நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், உறுப்பினராக இருக்கேன், வேலைலாம் நம்மளால் செய்ய முடியாதுப்பா அப்படின்னாங்க. இன்னும் சில பேர் வேலை செய்வார்கள். வேலை செய்கிறதுனா எப்படின்னா, நான் ஆஃபீஸுக்கு போவேன், கட்சி ஆஃபீஸில் போய்ட்டு எல்லாரையும் பார்ப்பேன், கையெழுத்து போடுவேன், சிரிப்பேன், பேசுவேன், அவ்வளோதான் என்னுடைய கடமை முடிஞ்சிச்சு அப்படின்றதும் ஒரு வேலை செய்கிறது. கட்சிக்காக கடுமையாக களத்தில் உழைப்பவர்கள்னு பார்த்தா தான் இந்த கம்பம் நடுறது, கொடி ஏற்றுறது, போஸ்டர் ஓட்டுறது, இந்த மாதிரி வேலை செய்பவர்கள் அதிகம். ஸோ ஒரு ஏரியாவில் கடுமையாக உழைப்பவர்கள் அதிகமாக இருக்க வேண்டும், அவர்களை நிர்வாகத்திறன் கொண்டு வேலை வாங்குபவர்கள் அதைவிட அதிகமாக இருக்க வேண்டும், கட்சியின் உறுப்பினர்கள் அதைவிட அதிகமாக இருக்க வேண்டும். அண்ட் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு ஏரியாவில் வாக்காளர்களை உருவாக்க முடியும். ஸோ இந்த கட்டமைப்பில் அடிப்படை கிராஸ் ரூட் லெவல் அப்படின்றதுல இந்த கொடிக்கம்பம் நடுறது இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நான் உறுப்பினர் ஆப் மூலமாக சேர்த்துட்டேன், இல்லைனா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சேர்த்துட்டேன், பூத் கமிட்டியில் ஆள் சேர்த்துட்டேன்னு சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக ஒரு கட்சியின் வளர்ச்சிக்கு உதவாது. அது வேணால் ஆன் ரெக்கார்ட் ஒரு பேப்பரில் காமிக்கிறதுக்கு வேணால் உதவும். ஆனால் விஜய் அவர்கள் கொடியை அறிமுகப்படுத்தியவுடன்
தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கொடியேற்றுவார்கள் அப்படின்ற ஒரு ரூமர் கிளம்பி இருக்கிறது. உண்மையாக இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு ஆட்டம் காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், திராவிட கட்சிகளுக்கு தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொடியேற்றும் அளவுக்கு அந்த கட்டமைப்பு அப்படின்றது இருக்கு. அந்த ஒரு கட்டமைப்புக்கு ஈக்குவலாக விஜய் அவர்கள் இறங்குகிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிக்கு இணையான கட்டமைப்புன்றது ரஜினிகாந்த் அவர்களிடமும் விஜயகாந்த் அவர்களிடம் தான் இருந்தது. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் ரீதியாக அந்த கட்டமைப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் முழுக்க அந்த கட்டமைப்பை பயன்படுத்தி கிராமம் வரை கடைக்கோடியில் இருக்கும் குக்கிராமம் வரை அவர் பெனிட்ரேட் ஆயிருந்தாருன்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரியோட ஒரு கட்டமைப்பை விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாரோ அப்படின்றது அவர் கொடியை அறிமுகப்படுத்திய பிறகு எந்தெந்த இடங்களில் எவ்வளவு கொடிகள் நடப்படுகின்றன அப்படின்றத வச்சு தான் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். உங்களுடைய ஏரியாவில் கொடி நடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றதையும், விஜய் அவர்கள் கொடியில் என்னென்ன கலர் இருக்கும், அது என்னென்ன சிந்தனைகளை பிரதிபலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும், உங்களுடைய ஏரியாவில் விஜய் அவர்கள் கொடிக்கம்பம் நட்டால் நீங்கள் வரவேற்பீர்களா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். விஜய் அவர்கள் என்ன விதமான முடிவோடு வருகிறார் அப்படின்றதுக்காக நாமளும் காத்திருக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.